பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 27வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில பல விரோதமான ஜனங்கள் எழும்பின பொழுது, பலவிதமான யுத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த பொழுதும் அவர் எந்த விதத்திலும் கலங்கவில்லை. அவருடைய சொந்த குடும்பத்திலும் சரி, எதிராளிகளும் சரி, பல விதத்திலே அவருக்கு விரோதமாய் எழும்பி வந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் பேரிலே அவர் நம்பிக்கை வைத்திருந்ததுனாலே, விசுவாசம் வைத்திருந்ததுனாலே அவரை எந்த ஒரு யுத்தமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்ததுனாலே கர்த்தர் அவரை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பாற்றினார். எப்படி அவர் நம்பிக்கை வைத்தார் என்று சொல்லி, அவருடைய நம்பிக்கை என்னவா இருந்தது என்பதை குறித்து சங்கீதம் 46வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா பெரியவராயிருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் சங்கீதக்காரன் கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற எல்லா யுத்தத்திற்கும், எல்லா போராட்டங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருக்கு பெயரே சேனைகளின் கர்த்தர் என்பது. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பி வரலாம். ஆனா நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினாலே அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாவீதுக்கு விரோதமாய் ஒரு பெரிய ஆண்டவரே சேனையே எழும்பி வந்து நின்றது. பல யுத்தங்கள் நடந்தது. கர்த்தர் அந்த யுத்தத்திலே தாவீதின் ஆண்டவரே கூட இருந்து தாவீதுக்கு அனுகூலமான துணையாய் இருந்து, அடைக்கலமாய் பலனாய் பாதுகாப்பாய் இருந்து, கர்த்தர் அவனுக்கு ஆண்டவரே ஆதரவாய் இருந்து அந்த யுத்தத்திலெல்லாம், அந்த ஆண்டவரே போராட்டத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினது போல, ஆம் ஆண்டவரே, நீரே இவனுடைய யுத்தத்தின் தளபதியாய் நின்று சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீதை தப்புவித்து வாழ வைத்தது போல உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சேனைகளின் கர்த்தர் அவர்களை தப்புவித்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. Amen.